வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு சூப்பரான கர்நாடகா ரோட் ட்ரிப்பில் இருக்கிறோம். இன்றைக்கி சாயங்காலம் ஸ்ருங்கேரி வந்து அங்கே எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகிற வேளை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னருக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருந்து நம்ம இப்போ அடுத்து ஹொரநாடு அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். போகிற வேளை வண்டியை ஹால்ட்டு பண்ணி டின்னர் முடிச்சுக்கலான்ட்டு உட்காந்துருக்குறோம். 70 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான டின்னர் கொடுத்துருக்குறாங்க. சப்பாத்தி, சாதம், ஒரு பொரியல், சாம்பார், ரசம், அதை தவிர சப்பாத்திக்கு தொட்டுக்க சைட் டிஷ், தயிர், ஒரு ஸ்வீட் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே இந்த டின்னர் கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு ஃபுட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. மலைப்பிரதேசமான ஸ்ருங்கேரியிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் நம்ம இப்போ தங்கியிருக்கிறோம். இன்றைக்கி நைட்டு இந்த கிராமத்திலே ஹால்ட் பண்ண போகிறோங்க. நாளைக்கு விடியற் காலையில் புறப்பட்டு ஹொரநாடில் இருக்கிற அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு போகிறதாங்க பிளான். நாளை காலையில் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு தூக்கத்துக்கு பிறகு காலையில் 7 மணிக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் புறப்பட்டோம். நம்ம கார் டிரைவர் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கெல்லாம் கார் கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஹொரநாடு அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். ஹொரநாடுன்ற பேர் எப்படி வருதுன்னா, ஊருக்கு வெளியில் இருக்கும் நாடு, அது தாங்க ஹொரநாடு. இந்த பிளேஸு கர்நாடகாவில் சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு அருமையான மலைப்பிரதேசத்தில் இந்த ஹொரநாடு அமைஞ்சிருக்கு. நம்ம போயிட்டுருக்க ரூட்டும் பார்த்திங்கன்னா அற்புதமான காலை பொழுதில் எங்கும் பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மேகக்கூட்டங்கள்லாம் நிறைய போய்கிட்டே இருக்குது. அருமையான ஒரு மலைப்பிரதேசத்தில் நம்ம இப்போது காலையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நண்பர்களே, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிளைமேட்டு. நாங்கள் சுத்தமாக எதிரே பார்க்கலங்க. அப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிளைமேட். நாங்கள் ஏதோ கோயில்களும் 4 இடங்களும் பார்க்கலான்னு போன இடத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பரான மலைப்பிரதேசத்தில் அருமையான குழு கிளைமேட்டில் மேகங்கள் சூழ பனி பொழிய ஒரு அற்புதமான ஜெர்னியில் நாங்கள் இப்படி இருப்போம்ட்டு நினைக்கவே இல்லைங்க. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்த அதே வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க இங்கேயும் இருக்குது. ஒரு பெரும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் நம்ம இப்போ பயணம் பட்டிருக்கோம். நிறைய சின்ன சின்ன கிராமங்களை வழியில் பார்க்குறோம். ஆனால் எல்லாமே காடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் நிறைய பாக்கு மரங்கள் இருக்குங்க. அதை தவிர டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்டுன்ட்டு விதவிதமான காட்சிகள் கண்ணை கவர்ற வகையில் 2 பக்கம் இருக்குது. நண்பர்களே, இந்த அழகான காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. சற்று நேரத்தில் நம்ம ஹொரநாடு அப்படின்ற இடத்தடைவோம். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.
நண்பர்களே, நம்ம இப்போ ஏறக்குறைய ஹொரநாடுன்ற ஒரு மலை கிராமத்தை எட்டிட்டோம். இங்கே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஹால்ட் அடித்து சுட சுட டீ குடித்தோம். டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே ரெடியாக இல்லைங்க. ஜஸ்ட் பிஸ்கட் டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் புறப்பட்டோம். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது பாக்கு மட்டையில் செஞ்சப்பட்ட தொப்பி. காஃபி எஸ்டேட்லையும் டீ எஸ்டேட்லையும் மக்கள் வேலை செய்யும் போது இந்த பாக்கமட்ட தொப்பியை போட்டு தான் மழையிலேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக் அப்புறம் இதோ நம்ம அந்த மலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதாங்க ஹொரநாடு. ரொம்ப ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு ஊருங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஊர். அங்கே இருக்கும் அன்னபூரணி அம்மன் அவ்வளவு ஒரு அழகுங்க. தங்க விக்கிரகத்தில் அந்த அன்னபூரணி அம்மன் இருப்பாங்க. ஹொரநாடு எனப்படும் இந்த மலை கிராமம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 316 கிலோமீட்டர்ல இருந்தும் மங்களூர்லேருந்து 151 கிலோமீட்டர்லேருந்தும் இருக்குங்க. அதே மாதிரி உடுப்பிலிருந்து இது ரொம்ப கிட்டங்க. ஸ்ருங்கேரியிலேருந்து 75 கிலோமீட்டரில் இந்த கோவிலை நீங்கள் அடையலாம். எல்லாமே மலைப்பகுதினால் பயணம் ரொம்ப ரசிக்கத்தக்கதாகவும் ஒரு அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும். வாங்க, நம்ம கோயிலுக்கு ரொம்ப அருகில் வந்துட்டோம். இப்படி ரைட்டில் திரும்பினா கோவில் தாங்க. வாங்க, அற்புதமான ஒரு அனுபவத்துக்கு தயாராகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் கோவிலை நெருங்கிட்டோம். ஒரு அற்புதமான கோவிலுங்க. 3 புறமும் சுற்றி ஓங்கி வளர்ந்த மலை, எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமை. நடுவில் அம்மன் கோவில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ரம்யமான இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குங்க. கோவிலுக்கு அருகிலேயே மிகப்பெரிய பார்க்கிங் வசதி இருக்கிறதுனால எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இதோ நாங்கள் கோவிலை பார்த்து நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது மணி கிட்டத்தட்ட 9. பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பச்சை பசையில் மலைகளுக்கிடையே வந்ததுனால கொஞ்சம் கூட அந்த டயர்ட்னஸ் இல்லைங்க. வாங்க, கோயிலுக்குள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணலாம். எப்படி கல்விக்கு சரஸ்வதி தேவியோ செல்வத்திற்கு லக்ஷ்மி தேவியோ அதை போல் உணவுனாலே இந்த அன்னபூர்ணேஸ்வரி தாங்க. சமஸ்கிருதத்தில் அன்ன அப்படின்னா தானியம்னு அர்த்தங்க. பூரணன்னா முழுமைன்னு அர்த்தங்க. இந்த உலகம் முழுமைக்கும் தானியம் வழங்குறதுனால அன்னபூர்ணேஸ்வரின்ட்டு இங்கே இருக்கிற அம்மனை கும்பிட்றாங்க. இந்த படிக்கட்டுகள் வழியே மேலே ஏறி நம்ம அன்னபூர்ணேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணணும். படிக்கட்டுகள் வழியே ஏறும்போது இந்த இடத்துக்கான தல புராணத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த இடத்துல இந்த கோவிலில் அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர் அகத்திய மாமுனி அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. இதுக்கு வேற ஒரு புராண காரணமும் சொல்லப்படுகிறது. புராண கூற்றுப்படி சிவனுக்கும் பார்வதிக்கும் தாய விளையாட்டில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அம்மா கோவிச்சுக்கிட்டு இந்த பூமியை விட்டு வெளியில் போனதுனால இந்த உலகத்தில் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு வந்ததுங்க. தேவர்கள் முதல் அசுரர்கள் வரை எல்லோரும் அம்மனை வேண்டிக்கிட்டதுனால அம்மன் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து இங்கிருந்து காட்சியளித்து எல்லோருக்கும் உணவும் தானியமும் வழங்கியதாக சொல்லப்படுதுங்க. அதனால இங்கு இருக்கும் அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் பார்வதி தேவியின் வடிவமாகவே கருதப்படுதுங்க. தாய விளையாட்டில் பார்வதி அம்மனிடம் எல்லா சக்தியும் இழந்த சிவன் இந்த இடத்திற்கு வந்து அம்மனிடம் மன்றாடி வேண்டி மீண்டும் எல்லா சக்தியும் பெற்றதாகவும் புராணத்தில் கூறப்படுகிறது. கீழிருந்து வாரி படிக்கட்டில் ஏறி வந்தால் நம்ம பார்க்குற முதல் காட்சி இதுதாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகிய காட்சிங்க. இப்போ நம்ம உள்ளே போகும்போதே அழகிய மேலே சத்தம் கேட்குது. ரொம்ப மங்கள இசையாக இருக்குது. அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே கோவிலுக்குள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணலாம்.
அம்மனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்து நம்ம சட்டையை கழட்டணும். அதே போலவே உள்ளே வந்து கேமரா அனுமதி இல்லைங்க. அதனால் புகைப்படமோ வீடியோவோ எடுக்க முடியாதுங்க. அங்கே விக்கிரமாக அம்மன் ஜொலிச்சாங்க. அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு இதோ அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம். உணவுக்கே கடவுளாக விளங்கும் இந்த அன்னபூர்ணேஸ்வரி கோவிலில் 3 வேளை உணவு இலவசமாக தராங்க. காலையில் 9:30 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் இங்கே அன்னதான கூடத்தில் அன்னதானம் தராங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால இன்னும் அங்கே அன்னதான கூடத்தில் சாப்பாடு ஆரம்பிக்கலைங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எங்களுடைய மார்னிங் டிஃபனை முடிச்சுக்கிட்டோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு அருமையான சிம்பிளான ஆனால் டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கர்நாடகா போனாலே எனக்கும் மிகவும் பிடித்த இட்லி வடை தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டுங்க. அவங்க கொடுக்குற சட்னியாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சுட சுட இட்லி, அதே மாதிரி நல்ல முறுன்ட்டு பெரிய வடை, ரொம்ப ஒரு கம்மி ரேட்டில் தாங்க இங்கே கொடுக்குறாங்க. இட்லி வடை தவிர பிசிபேலே பாத், வாங்கி பாத், சௌச்சா பாத்ன்ட்டு மற்ற கர்நாடகா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்களும் இங்கே கிடைக்குதுங்க. நாங்கள் ஒரு கார்னராக எடுத்து இந்த உணவை மெதுவாக ருசித்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து புறப்பட்டோங்க. சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் விற்கிற கடையும் இருந்ததுங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே நேட்டிவாக நம்ம சொல்லப்படுற எல்லா ஐட்டமும், முறுக்காக இருக்கட்டும், தேன் மிட்டாயாக இருக்கட்டும், இங்கேயும் அவைலபிளாக இருக்குங்க. நண்பர்களே, நீங்கள் ஹொரநாடு வந்து அன்னபூர்ணி அம்மனை தரிசனம் பண்ண நினச்சிங்கன்னா இங்கேயே தங்குறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குங்க. ரொம்ப கம்மி வாடகையில் நீங்கள் இங்கே தங்கலாம். இங்கே 3 வேளை இலவசமாக உணவும் பரிமாறுறதுனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க. நண்பர்களே, ஹொரநாடு பக்கத்துலேயே இந்த பத்ரான்ற நதி ஓடுதுங்க. இந்த நதி துங்காவோட கலக்கும்போது துங்கபத்ரா அப்படின்ற பேரில் கலந்து ஓடுதுங்க. ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் கோவிலில் ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவத்தோடு, அம்மனுடைய நல்ல தரிசனத்தோடு நாங்கள் எங்கள் பயணத்தின் அடுத்த ஊரான தர்மஸ்தலாவை நோக்கி புறப்பட்டோம். தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதரை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்தபடியே குக்கே சுப்பிரமணியா சென்று அங்கு நமது முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கிருந்து 88 கிலோமீட்டரில் தர்மஸ்தலாங்க. ஆனால் 3.5 மணி நேரம் அங்கே அந்த 88 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு. அத்தனையும் ஃபுல்லாக காட் செக்ஷன், மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு சேலஞ்சிங் ரோட்ஸ் எல்லாமே சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்டில் வர்றதுங்க. ரொம்ப இயற்கையாக, ரொம்ப அழகாக, பச்சை பசேலுன்ட்டு அருவிகளும் ஆறுகளும் ஓடும் பகுதி. நீங்கள் அந்த காட்சிகளை மறக்காமல் பாருங்கள். எங்கள் அடுத்த வீடியோவில் இதெல்லாமே பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெஷ் வாட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.